Hey guys, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Yamahaவோட R15 வெர்ஷன் 4 எஸ் மாடல் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 monthஸில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெர்ஷன் 4ல் எஸ் மாடல் அப்படிங்கிறது பார்க்கும்போது சிங்கிள் சீட் செட்டப் இருக்கக்கூடிய வெர்ஷன் 4 மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி இந்தியாவில் வெர்ஷன் 3ல் எஸ் மாடல் அதாவது சிங்கிள் சீட் செட்டப் இருக்கக்கூடிய வெர்ஷன் 3 மாடல் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வெர்ஷன் 4ல் ஏன் எஸ் மாடல் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக் ரொம்ப அஃபோர்டபுளாக கொடுக்க போகிறோம். ஸோ அண்டர் 1,70,000 அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எஸ் மாடல் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் லான்ச் பண்ண போகிறாங்க அண்ட் எப்போ இந்த பைக்கை லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் வரப்போகுதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு R15 வெர்ஷன் 4 எஸ் ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேல்யூ ஃபார் மணின்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக இந்த பைக் லான்ச் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Yamahaவை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பெஸ்ட்டான பைக்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா R15 அப்படிங்கிற ஒரு நேம் இருக்கும். ஆனால் இப்போது ரீசன்ட் டைமில் கொடுத்த அப்டேட்ஸாக இருக்கட்டும், இல்லை லான்ச் பண்ண கான்ஃபிகரேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஹையாக இருக்குது. ப்ரைஸஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் காண்ட் அஃபோர்ட் அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா 2,15,000 இன்னைக்கு R15 வெர்ஷன் 4ங்க. அப்படி இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொன்னோம். இதனால என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டைம் R15 வெர்ஷன் 3ல் எஸ் மாடல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போது என்ன சொல்லியிருந்தாங்க, Yamaha இந்தியா CEO என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு ஒரு R15 மாடல் இருக்கணும், அதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் வெர்ஷன் 3 அந்த ஒரு டியூல் ஹெட்லாம்ப் இருக்கக்கூடிய பைக் அப்படின்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வெர்ஷன் 5 மாடல் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க R15 மாடலில். இதனால கூடிய சீக்கிரம் வெர்ஷன் 4 டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போவே நாங்கள் இந்த R15 வெர்ஷன் 4ல் எஸ் மாடல் வேரியண்ட்டை பார்த்தீங்கன்னா சேலுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறதும் Yamaha அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் R15M மாடல் டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, M மாடல் வந்து பார்க்கும்போது அதை பற்றின ஸ்டேட்மெண்ட் எதுவும் கிடையாது. ஸோ R15M அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டில் இந்த வருஷம் நெக்ஸ்ட் வருஷம் எல்லாமே வெர்ஷன் 5 லான்ச் பண்ணாலுமே அது வந்து கண்டிப்பாக சேல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கான சான்சஸ் இல்லை. M மாடலை மட்டும் வெர்ஷன் 4 மட்டும் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு வெர்ஷன் எஸ் அப்படிங்கிற ஒரு நியூ வேரியண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. R15 வெர்ஷன் 5 லான்ச் ஆனதுக்கு அப்புறமா அப்படிங்கிற மாதிரி இருக்குமா, இல்லாட்டி இப்போவே வந்து லான்ச் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஷினாக இருக்குது. ஏன்னா வெர்ஷன் 5 இன்னும் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் வரப்போகுதுன்னு தெரியல. அண்ட் ஓரளவுக்கு கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சாலும் இன்னும் வந்து அஃபிஷியலாக Yamaha என்ன அப்படிங்கிறது வந்து இன்னும் நமக்கு டீட்டெயிலாக தெரியாமல் இருக்குது. அதனால வெர்ஷன் 4ல் எஸ் மாடல் அதாவது பைஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்கக்கூடிய R15 மாடல் வெர்ஷன் 4 எஸ்ல உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் சீட் மட்டும்தான் கொடுக்க போகிறாங்களா, இல்லாட்டி வந்து கான்ஃபிகரேஷன் அண்ட் இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கம்மி பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்த்தாகணும். டெஃபினட்டாக வெர்ஷன் 5 வந்ததுக்கு அப்புறமா வெர்ஷன் 4 மார்க்கெட்டில் இருந்தாலும் ப்ரைஸ் கண்டிப்பாக ஆஃபர்ஸ் இல்லாட்டி வந்து ப்ரைஸை கம்மி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் Yamaha இருப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ண போகிறதா Yamaha சொல்லியிருக்காங்க. வெர்ஷன் 4ஓட ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வெர்ஷன் 4 பைஃபங்க்ஷன் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் பிடிச்சவங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு எம் அப்படிங்கிற அந்த வேரியன்ட் சில்வர் கலர் பார்த்தீங்கன்னா பிடிக்காம கூட இருக்கலாம். அதனால வெர்ஷன் 4ல் எஸ் மாடல் சிங்கிள் சீட் வேரியன்ட் கொடுத்தாங்கன்னா வாங்குறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அப்படிங்கிறதுனால வெர்ஷன் 4ல் எஸ் மாடல் வந்து கொண்டு வர போகிறாங்க. குயிக் ஷிஃப்டோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. பட் மற்றபடி யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் பைஃபங்க்ஷன் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், மற்றபடி அதோட டிசைன் எல்லாமே பழைய R15 வெர்ஷன் 4 மாதிரி தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. வெர்ஷன் 5 பொறுத்த வரைக்கும் TFT கலர்டு டிஸ்பிளே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. கார்னரிங் ABS வந்து வரப்போகுது. மோனோக்ரோம் பைஃபங்க்ஷன் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வெர்ஷன் 5ல் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ வெர்ஷன் 5 அப்படின்னு லான்ச் ஆனதுக்கு அப்புறமா டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்களா வெர்ஷன் 4 அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கொஷினாக இருக்குது. ஏன்னா வெர்ஷன் 3யுமே வெர்ஷன் 4 லான்ச் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து லான்ச் டிஸ்கண்டினியூ பண்ணாங்க. பட் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா Yamaha இப்போ வெர்ஷன் எஸ் அப்படிங்கிற ஒரு நியூ மாடலை லான்ச் பண்ண போகிறோம் வேரியன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா டெஃபினட்டாக கூடிய சீக்கிரம் வெர்ஷன் 4 டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். அதனால் வெர்ஷன் 5 ரொம்ப சீக்கிரமாக இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல கான்ஃபிகரேஷனில் பெஸ்ட்டான பாடி கிராஃபிக்ஸோட ஒரு ரிஃப்ரெஷிங்கான கலர் ஷேட்ஸில் வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப டூ ஹையாக
தாங்க இருக்கும். கிட்டத்தட்ட 2,30,000 to 2,45,000 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ரோட்ஸ் ஆஃப் லைஃப் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.